காலிஃப்ளவருக்கு இது குழம்பு பார்த்தீங்கன்னா அரைச்ச குழம்பா கொடுத்துருக்காங்க. கறி குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கு அந்த டேஸ்ட்ல தான் பண்ணியிருக்காங்க. நான் அதிகபட்சம் ஒரு 6 இட்லி சாப்பிடுவேன். அது நல்லா ருசியாகவும் இருக்கு. எனக்கு போதுமான நான் கொடுக்குற காசு கரெக்டாக இருக்குது. ஒரு 40 ரூபா 45 ரூபாய்க்கு சாப்பிடுவேன். கார சட்னி, தேங்காய் சட்னி எது சாப்பிட்டாலும் பணியாரத்துக்கு நல்லா செட்டா இருக்கும். பணியாரம் 4 பணியாரம் 10 ரூபா, ஒரு தோசை 10 ரூபாய்ங்க. சட்னி நல்லா இருக்கு பாருங்க, கார சட்னி நல்லா இருக்கு. கொடுக்குற காசு நியாயமான முறையில் இருக்கு. மதுரை வேலைக்கு இருக்கு, இங்கே வந்தோம் ஹோட்டலில் சாப்பிட்டு இது டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கு. இது சிறப்பாக இருக்கு. நான் எப்போ வந்தாலும் பணியாரம் தான் சாப்பிடுவேன். கொடுக்குற காசு கரெக்டாக இருக்குங்க. கார சட்னி அந்த பணியாரத்துக்கு நீங்க கம்பல்சரியா ட்ரை பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. காலிஃப்ளவர் வைப்போம் ஒரு நாளைக்கு சோயா பீன்ஸ் குழம்பு வைப்போம், சாம்பார் ஒரு நாளைக்கு வைப்போம், கத்திரிக்காய் சட்னி ஒரு நாளைக்கு வைப்போம். வெளியில போய் வேலை செஞ்சா என்ன சம்பளம் கிடைக்குமோ அது கிடைச்சா போதும். கைப்பக்கம் எல்லாருக்கும் பிடிச்சி போயிருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நாங்களும் அரை உணவகம் தொடங்கி இருக்கோம். ஆரம்பம் ஹை ஸ்கூலுக்கு பக்கத்துல SVGV ஸ்கூல் அந்த போஸ்டருக்கு பக்கத்துலயே அறம் மிஸ்